யாரெல்லாம் இந்த மாதிரி ஹேர் பேக்கே போடுறதுல போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அவங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய பார்க்கறதுக்கே சரியாகுது, வீட்டு வேலை பார்க்கறதுக்கே சரியாக இருக்குது, முடியெல்லாம் கொட்டுது, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் ஹேர் பேக் போட்டால் கோல்ட் ஆகிடும், நமக்கு கோல்ட் ஆனால் குழந்தைக்கு கோல்ட் ஆகிடும். கோல்ட் ஆகாமல் ஒரு ஹேர் பேக் பார்ப்போமா? முதல்ல வந்து வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸ் சீட் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ரெண்டு சொம்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஒரு சைடு 2 கொத்து போல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படியே இன்னொரு சைடு வந்து கஷாயம் ரெடி பண்ணுறோம். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாம் தட்டிட்டு துளசி, கற்பூரவள்ளி, வெத்தலை பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு தட்டு சைஸில் இருக்குது. எனக்கு வந்து கிடச்சிச்சு. உங்களுக்கும் வெத்தலை கிடச்சின்னா எல்லாமே போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. கஷாயம் வந்து ஒரு சைடு ரெடி ஆகட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஹேர் பேக்கும் போட்டுக்கிறோம், ஒரு பக்கம் கஷாயமும் குடிச்சிக்கிறோம். ஸோ உங்களால் கஷாயம் குடிக்க முடியல, உங்கள் வீட்டுக்கிற வெத்தலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளிலாம் இருந்துச்சுன்னா மெண்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா ஃப்ளாக்ஸ் சீட் கொதிச்ச உடனே சூட்டோடய நம்ம வந்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறோம். ஏன்னா அது ஆறின அப்புறம் வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும், ஃபில்ட்ரு பண்ணால் ரொம்ப கஷ்டம். சூட்டோட ஃபில்ட்ரு பண்ணிட்டு கொஞ்சம் ஆறின அப்புறமா கொஞ்சமாக இதில் வந்து எண்ணெய் போட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஹேர் பேக்காக. இல்லை வந்து நம்ம ஹேர் பேக் வைக்கிறது மாதிரி நல்லா வந்து தலைக்கு எண்ணெய் போட்டுட்டு இந்த ஜெல்லை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் ஜெல்லை அப்ளை பண்ணுறேன் அது தலைக்கு போதோ இல்லையோ கீழெல்லாம் ஃபுல்லாக ஒழுகிட்டு கீழே ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் போட்டு தான் வந்து இந்த ஹேர் பேக்கே வந்து அப்ளை பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கீழே உட்காந்துட்டு கீழே ஃபுல்லாக நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதாச்சும் வந்து மேட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை போட்டு 1 hour வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக ஒழுகும், நெத்தி கழுத்தெல்லாம் ஒழுகும். நம்ம என்ன பண்ணுவோம், தலைக்கு வந்து ஏதாச்சும் கவர் மாதிரி கட்டிட்டு ஒரு ஷால் வந்து கழுத்தை ஃபுல்லாக சுற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உடம்புலாம் வந்து ஃபுல்லாக வந்து வெட் ஆகாது. நல்லா வேலை செய்கிற செஃப் மாதிரி இருக்குன்னா அவ்வளோதான். இப்போ போய் இது 1 மணி நேரம் ஊற வரைக்கும் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு வந்துட்டு அவ்வளோதான், குளிச்சுட்டு வந்தாச்சு. இந்த ஃப்ளாக்ஸ் சீட் போட்டோடனே அப்படியே முடி அப்படியே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். முடி ஃபுல்லாக சிக்கு நீங்கள் வந்து எடுத்தோடனே அப்படியே ஃபுல் ஈஸியாக வந்து சிக்கெல்லாம் வந்து வந்துடும். முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டெய்லி பண்ண முடியுமாலாம் தெரியல, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைமாச்சு பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணலாம். அப்படியே லைட்டாக பொட்டு, குங்குமம், சந்தனம்லாம் வச்சு கொஞ்சம் அப்படியே பலப்பலன்னு ரெடி ஆகிட்டு எங்கே போகிறோம், பூஜை பண்ணுறதுக்காக போகிறோம். முடி வந்து அன்றைக்கெல்லாம் தொட்டு பார்க்க ஆசையாகவே இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிஷ்னரே போட தேவையில்லை. அப்புறம் விளக்கேற்றிட்டு எதுக்காக இன்றைக்கி வந்து விளக்கேற்றுறேன்னா, அன்றைக்கி வந்து டியூஸ்டே ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அவங்க வந்து காஷி ராமேஸ்வரம்லாம் போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த குட்டி இதில் தண்ணி இந்த வலையில் குத்துனாங்க. வலையில் வந்து நம்மளுக்கு சைஸ் செட் ஆகலை. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருன்னா குத்துக்கலாம். அப்புறம் இந்த தண்ணி வந்து மாமியார் கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க வந்து வீடெல்லாம் தெளிச்சு விட சொன்னாங்க. நாங்கள் நீங்களும் சாமி கும்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான், பூஜைலாம் ஒரு சைட் முடிச்சுட்டு இப்போ வந்து இந்த தண்ணி எடுத்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. நமக்கோசரம் ஒருத்தவங்க ஏதோ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து நம்மளுக்கு இந்த பிரசாதம், இந்த தண்ணி, ஸ்வீட் பொங்கல் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்மளும் இது மாதிரி எங்கன்னா போயிட்டு வந்தால் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படி தோணும். நல்லா இருக்குல்ல?